சரி, எதுக்கு இந்த வீட்டை நோட்டம் விடுற? நைட் உள்ள பூந்து எல்லாத்தையும் ஆட்டை போடலான்னு பாக்குறியா? ஏய் ஃபூல், ஸ்டூபிட் மாதிரி பேசுறேன். என்ன பார்த்தா திருட மாதிரியா தெரியுது? இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் என் நெஞ்சுக்குள்ள கையை விட்டு என் ஹார்ட் லபக்கன திருடிட்டாங்க மேன். இந்த வீட்ல இருக்கிறவங்க இட்லி குண்டான் தான்டா திருடுவாங்க. இதயத்தை திருட வாய்ப்பே இல்லையாடா? ஏ மேன், இவ்வளவு क्वेश्चंस கேக்குறியே? Who are you man? யார் மேன்? சொல்லு மேன். இந்த வீட்டு ரேஷன் கார்டுல பேர் இருக்குடா. So stupid. ரேஷன் கார்டுல பேர் இருக்கிறதெல்லாம் தேவையில்லாத விஷயம் மேன். ஆமாம், அதை விடு. இந்த ஏரியாவில் நீ எங்க இருக்க மேன்? ஏண்டா சைக்கிள்ல வந்த சைத்தான். இந்த வீட்டு ரேஷன் கார்டுல என் பேர் இருக்குன்னு சொல்றேன். அப்புறம் இந்த ஏரியால எந்த இடத்துல உன் வீடு இருக்குன்னு கேக்குற? அறிவு கட்ட ராஸ்கல். இந்த வீட்ல தான்டா ரொம்ப நாளா குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன். Stupid country prude nonsense. உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குதா மேன்? வீடு எவ்வளவு அழகா இருக்குது, அதுக்குள்ள ஏன் மேன் குப்பையை கொட்டுற? டேய் கபோதி, ரொம்ப நாளா இந்த வீட்ல தான் இருக்கன்றத சிம்பாலிக்கா சொல்ல வந்தேன்டா. இவ்வளவு பெரிய வீட்ல நீ ஒரு ஆள் தனியாவா இருக்கு? நைட்ல படுக்கும் போது உனக்கு பயமா இருக்காது? கூல் மேன், கூல் மேன். என்ன மேன் கோச்சிக்கிற? டிவி பார்க்கும் போது பவர் கட் ஆகுற மாதிரி பேசினே இருக்கும் போது பாதியிலே கட் பண்ணி விட்டு போறேன் மேன். டேய் நீ பேசினா பரவாயில்லடா, தந்தூரி சிக்கனை பார்த்த நாய் மாதிரி இப்படி இழுத்து வச்சு கடிக்கிறேடா. கோச்சிக்காத மேன். என்ன மேன், அப்போ நீ இந்த வீட்ல தான் இருக்க மேன்? டேய் அத தாண்டா ஆரம்பத்துல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, கூல் டவுன் கூல் டவுன். இந்த வீட்ல சூப்பரா நச்சுன்னு ஒரு ஃபிகர் இருக்கு மேன். அதை நான் பார்க்கணும், உஷார் பண்ணணும். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். நான் ஹெல்ப் பண்ணணுமா? ஆமா. இதுக்கு நீ என்ன மாமானே சொல்லிட்டு போயிருக்கலாம்டா. டேய் ஆனா இந்த வீட்ல பொண்ணுங்க கேட்டகரியில யாருமே இல்லையாடா, எல்லாம் பொம்பளைங்க கேட்டகரியாச்சே. ஆமா, அதுல நீ யார சொல்ற? அவ பாக்குறதுக்கு இட்லி மாவுல செஞ்ச எலியானா மாதிரி சும்மா ஜிஃப்ஃபுடு இருப்பாங்க. டேய் என் வீட்ல இருக்கிற பொம்பளைங்கள பொண்ணுன்னு சொல்லி ரசிக்கிறியே, அத கூட நான் மன்னிச்சிருவேன்டா. ஆனா என்ன போய் மாமாவில பார்க்க சொன்ன பாத்தியா, அதை தாண்டா என்னால தாங்க முடியல. டேய் நான் 3 என்றதுக்குள்ள மரியாதைங்கன்னு ஓடி போயிடு. இல்லைன்னா 4ல இருந்து 10 வரைக்கும் என்ன வேண்டா, என்ன பண்ணுவ? அதுக்குள்ளே அது ஓடி போயிடாடே. அப்ப ஓடலன்னா கல்லெடுத்து அடிச்சு உன்னை ஓட பண்ணா. டேய் பாஸ், நான் என்ன ஸ்ட்ரீட் ஆக்கா கல்லால அடிச்சு துரத்துவன்றீங்க? டேய் நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கடா. கல்லால அடிக்கிறத விட சொல்லால அடிக்கிறது ரொம்ப வலிக்கும்னு சின்ன வயசுல நான் படிச்சிருக்கேன்டா. இல்லன்னு வச்சுக்கோ, இத்தனை நேரத்துக்கு நான் உன்னை அசிங்கமான வார்த்தையிலேயே திட்டி ஓட வச்சிருப்பேன்டா. கூல் மேன் கூல். எப்ப சொல்லு மேன். டேய் நீ 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டா அதை இழிச்சுக்கிட்டே உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு இந்த வீட்டுக்கு போன உஷார் பண்ணி கொடுப்பேன்னு நினைக்கிறியா? மேல ஒரு 5-10 போட்டு கொடுத்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம் சார். 5-10 எதுக்கு மேன்? 100 rupees. Take 100 rupees. சார் நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே ஐயோ மேன், நம்மள கூட்டு வருடா. இவ்ளோ அவசரமா என்ன எங்க கூட்டிட்டு போற? சொல்றேன் வா. ஏய் எங்க? உட்காரு உட்காரு. அடச்சி எதுடா? திட்டுறாங்க எழுந்துருங்க. சார் எழுந்துருங்க சார். பாஸ், இது உங்க ஒய்ஃபா? யாருடா ஒய்ஃப்? இவ மூஞ்சி எவ்வளவு கல்யாணம் பண்ணிப்பாளா? ஏய் வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டியாடா நீ? நீ தேவையில்லாம கண்டபடி பேசி என்ன கண்டபடி திட்டு வாங்க வைக்கிற. சரி அதெல்லாம் விடு. இதான் நீ எதிர்பார்த்த ஏஞ்சலா? என்னது இவ ஏஞ்சலா? உடஞ்சு போன ஊஞ்சல் மாதிரி இத போய் ஏஞ்சல் சொல்ற? இவோ என் ஏஞ்சலோட கட்ட விரல் அழகுக்கு வருவாளா? டேய் கட்ட விரல்ல என்னடா அழகு? எல்லா கட்ட விரலும் ஒரே மாதிரி தானே இருக்கும். இவ லேடி மாதிரி இல்லை, ஆம்பளை கேடி மாதிரி இருக்கா. இவ வாய பாரு, ஜிப்பு கிழிஞ்சு போன மணி பாஸ் மாதிரி இருக்கு. மை ஸ்வீட், என் ஏஞ்சலோட லிப்ஸ் 2 வரி கவிதை. இவளோட ஸ்ட்ரக்சரை பாரு, கெட்டு
போன மாவுல செஞ்ச கொழக்கட்டை மாதிரி இவள உள்ள போ சொல் மேன். என்னால ரொம்ப நேரம் பார்க்க முடியல. டேய், யாரா நீ? நான் உனக்கு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஓவரா பேசிக்கிட்டே இருக்க. நானடா அழகு கம்மி. தெருக்கு தெரு 10 பசங்க என் பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டா திரும்பி பாத்தீங்களா பசங்க இல்ல நாயான்னு? Just shut up your mouth. சாரி, நீங்க அங்க கண்டினியூ இங்க பண்ணுங்க. பாரு, நான் யார் தெரியுமா? லைட்டா கண்ணு சிச்ச போதும் அத்தனை பேரையும் முன்னாடி வந்து நிப்பானுங்க. அப்பேற்பட்ட என்ன இங்க நிக்க வச்சு என்னை இன்சல்ட் பண்ணிட்டல நீ. மேடம் மேடம் கோவப்படாதீங்க மேடம். உங்களை அவமானப்படுத்த நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனா உங்களை இங்க கூட்டு வந்தது யாரு? அவன் மேலே தானே தப்பு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே. அது அப்படி இல்லங்க. ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, என்னடா போன ரொம்ப பம்புதேன்னு இனிமே கண்ணு முன்னாடி நிக்காத. இடியட். ஏதோ மின்னல் தாக்கிட்டு போற மாதிரியே இருக்கு. மேன், நீ வேலைக்கு ஆக மாட்டே. நான் கொடுத்த காசை நீ திருப்பி கொடுத்துரு. நானே பாத்துக்கிறேன். ஐயோ பாஸ் பாஸ் பாஸ், ஏன் பாஸ் திடீர்னு ப்ராஜெக்ட்டை டிராப் பண்றீங்க? உள்ள இன்னொரு யூத் கேர்ள் இருக்கு, நான் அதை போய் கூட்டு வரேன். அது உங்க ஏஞ்சலா இருக்கலாம் இல்லையா? ஓகே ஓகே, குயிக்கா வந்துருமே. வெயிட் பண்ணுங்க, வந்துறேன். சீக்கிரமா வா. இப்படி ஓகே. ஓ மை ஏஞ்சல். வாங்க வாங்க வாங்க. எங்க? வாங்க வாங்க வாங்க. ஷோ. பாஸ் பாஸ், எஸ்கியூஸ் மீ, இங்க பாருங்க. இவங்க தானே உங்க ஏஞ்சல்? யோ, இதுக்கு முன்னாடி ஒருத்தி வந்தாலே கொழக்கட்டை மாதிரி, அவளே மேலியா? ஏஞ்சல் பூ மாதிரி இருப்பா. இவ கோயில் வாசல்ல பூ கட்டுற மாதிரி இருக்கா. ஏய், யாரா நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பூக்காரின்னு சொல்லுவ? பூக்காரன் தானே சொன்னா, பிச்சைக்காரன் நான் சொன்னவன். யூ செட் அப் மேன். இவ பூக்காரி இல்லன்னா அப்ப மீன்காரியா? அதான் வாயா பாரு, பக்கிங்கம் காவா மாதிரி. ஐயோ, ஏய், யார பாத்துடா பக்கிங்கம் கால்வாய் மாதிரி இருக்குன்னு? கூல் மேடம், கூல். நான் உங்களை அவமானப்படுத்த ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனா உங்களை இங்க கூட்டிக்கிட்டு வந்தது யாரு? அந்த ஆள் மேல தானே தப்பு. எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? அவங்க அடிச்சிட்டு போய் 5 நாள் ஆச்சு, இன்னும் ஹெவியா ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. டேய், நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? உனக்கு ஹெல்ப் பண்றதுனால கமிட் பண்ண. ஏன்டா அப்படி எல்லார்ட்டையும் அடி வாங்க வைக்கிறேன்னு? டேய், இது உனக்கே கொஞ்சமா நல்லா இருக்கடா. கூல் கூல். ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா சில கெட்டது நடக்கத்தான் செய்யும். ஆனா கெட்டது ஃபுல்லா எனக்கு தான்டா நடக்குது. இப்படி அடி வாங்க வச்சு டார்ச்சர் பண்றியா? உன்னை நான் எங்க டார்ச்சர் பண்ணேன்? நான் இப்போ லவ் மூட்ல இருக்கேன். மை ஏஞ்சல், மை ஏஞ்சல், மை ஏஞ்சல், மைல், என்னோட மைல், மை மைல். டேய் டேய் டேய், இத பார்த்தா உனக்கு மயில் மாதிரி தெரிதாடா? கண்ணாடி அவுத்துட்டு பாடுறா. டேய், கண்ணாடி அவுத்து பார்த்தாலும் அவ என் மயில் தான், அவ என் ஏஞ்சல் தான், அவ தான் என் கட்டழகி. அந்த கட்டழகிய பாருங்க. உன்னை கட்டையாலேயே அடிப்பேன். இதெல்லாம் கட்டழகடா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு மார்க் போடுறதா நிறுத்துங்கடா. டேய், செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு அப்புறம் மார்க் போடுங்க. நான் எத்தனை தடவை பார்த்தாலும் எங்கிருந்து பார்த்தாலும் ஃபுல் மார்க் தான் போடுவேன். She is my angel. She is my mile. Mile. மேடம், வாங்க மேடம், வாங்க மேடம். ஏய், இப்படி என்ன அவசரமா கூப்பிட்ட? இவன் உங்களை பத்தி தப்பா பேசுறான் என்ன மேடம். தப்பா பேசுனா? கட்டழகின்ற மேடம். இல்ல மேடம், ஆக்சுவலா கெட்டழகின்னு தானே மேடம் சொன்னோம். இல்ல ஒரு சும்மா
என்னப்பா இது இவ்வளவு கேவலமாக்கிது? ஃபேஸ்புக்ல போட்டோவை பார்த்து சோகாக்குதுன்னு மெர்சல் ஆயிட்டப்பா. ஐயோ இப்ப பார்த்தா பலூன் தெரியாது, பலூன் மாதிரி கோல்ல மாடலாக்குதுப்பா. இவங்க போட்டோவை Facebookல பாத்தியா? ஒரு நிமிஷம் ரெடி மேடம், உங்களுக்கு பேங்க்ல தான் அக்கவுண்ட் இருக்கு, Facebookல கூட அக்கவுண்ட் இருக்கு. புது செல் வாங்கினல அப்ப ஓபன் பண்ண. ஓ அடி பாவி, என்ன சோகா ஏமாத்திட்டியே. உன் போட்டோ பார்த்து நான் மெர்சலாகி மைண்டேன். ஆனா இப்ப உன் மூஞ்ச பார்த்தா மயக்கமா வருது. அது வந்து சார், நீங்க குளிக்காம என்ன பாத்திருப்பீங்க, அதான் உங்க கண்ணுக்கு டல்லா தெரிஞ்சுங்க. இந்த பேரு நான் எத்தனை முறை குளிச்சிட்டு பார்த்தாலும் நீ இப்படித்தான் இருப்ப. Facebookல பார்க்கும்போது ஹைட்டா வெயிட்டா இருந்த, இப்ப பார்த்தா குள்ள வாத்து தள்ளி மறிக்கிற. ஐயோ, இதுகிட்டே நம்மள அடி வாங்க வச்சிருவோம் போல இருக்கு. எப்படி சமாளிக்கிறது? மேடம், இவன் பயங்கர அளவுக்கு தச்சு என்ன போட்டோ மேடம் Facebookல போட்டிருக்கீங்க? அத என்கிட்ட கேக்குறேன், இதோ நிக்குதே இந்த மூதேவி கிட்ட கேளு. டேய், என்ன போட்டோடா போட்டுருந்தாங்க? ஏன்பா கேக்குற? உனக்கு நான் காட்டுறேன்பா. இங்க பாருப்பா, இந்த போட்டோ தான்பா. இந்த போட்டோ பார்த்தாப்பா மைண்ட். இந்த போட்டோ தான் ஆடியோ ஃபங்க்ஷன்ல ஐஸ்வர்யா ராய் போட்ட Dressடா. மேடம், இந்த Dress எப்படி மேடம் உங்களுக்கு கிடைச்சது? Dress மட்டும் இல்ல, இந்த உடம்பு கூட அவங்களுதுதான். என்ன சொல்றீங்க மேடம்? ஆமா, நம்ம ஊர் பொம்பளைங்க தான் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா அன்ஷேப்ல ஆயிடுறாங்கல்ல. ஆமா. அதனால எனக்கு ஒரு சின்ன ஆசை, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு நல்ல ஸ்டில்லா புது செல்ல FBல போடணும்னு. அதான் டவுன்லோட் பண்ணி FBல போட்டேன். அதுல என் ஃபேஸ கொஞ்சம் மாத்தி வச்சேன். அந்த போட்டோ போட்ட 10 நிமிஷத்துல 10,000 லைக்ஸ், 6,000 கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதுல இந்த ஜென்டில்மேன் ஒருத்தர். அடி பாவி, இப்படி போட்டோவை மாத்தி போட்டா ஊரை ஏமாத்துறீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? டேய் டேய், இரா இப்ப எதுக்குல டென்ஷன் ஆற? நீ உன் மூஞ்சிய ரித்திக் ரோஷன் உடம்புல ஃபிக்ஸ் பண்ணி Facebookல போடு, நாங்க ஃபேமிலியோட வந்து லைக்ஸ் போட்டு போறோம். நான் என்ன உங்கள மாதிரி மொக்க நினைச்சா? அப்படியே என் பேச போறதா இருந்தா அண்ணால்டு பாடியில என் ஃபேஸ ஃபிக்ஸ் பண்ணுவேன், தெரிஞ்சுக்கோப்பா. டேய் 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 டேய், உன் மூஞ்ச ஃபிக்ஸ் பண்றதுக்கு அருணால் பாடியில போட வேணாம்டா. நல்லா குரிலா பாடியில உன் ஃபேஸ ஃபிக்ஸ் பண்ணா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓ, இவங்க முகத்தை தான் ஃபிக்ஸ் பண்ணுமா? மேடம், ஏன் தப்பு எதுவும் இல்ல மேடம். அவன் எப்படி பேசுறான் பாருங்க, நீங்களே பாருங்க. பேசிட்டோம் இப்ப பாரு. சரிப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. ஐயோ, நீங்க இவ்வளவு நல்ல வார்த்தை பேசினதுக்கு அவ்வளவு சீக்கிரம் நான் எப்படி உங்களை ஈஸியா விட்டுற முடியும்? பென்ஷன் வாங்குற வயசுல ஏதோ பிச்சைக்காரன் கிட்ட இருந்து டி-ஷர்ட்டை சுட்டு போட்டுக்கிட்டு, ஏதோ பார்பர் ஷாப்ல முடி வெட்டினதை இங்க கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு, இந்த முடிய வச்சுக்கிட்டு, இந்த முகரைய வச்சுக்கிட்டு, என் ஃப்ரெண்ட்ஸுங்களை மட்டும் கலாய்ச்சது இல்லாம மவனை இந்த சைக்கிள்ல வந்து என்னையும் கலாய்க்கிறேன்னா மவனை வருவியா? இந்த பக்கம் வருவியா? ஓடுற சைக்கிள் தூக்கி ஓடுற. டேய் பிளேடி நான்சென்ஸ். மேடம், பயந்து ஓட்டா மேடம். அவன் ஒண்ணு நீ கொலம்பஸ், யாரையும் நீ கெட்ட அழகின்னு சொன்னல்ல? ஆமா மேடம், நீங்க கூட சிரிச்சீங்களா? கூட சிரிக்கிறீங்க. சிரிக்கிறதுக்கு அப்புறமா சீரியஸா ஒண்ணு இருக்குடா. கெட்ட அழகின்னு சொன்னேன். ஹலோ, என்னங்க எப்படி இருக்கீங்க? புருஷன் நீங்க எல்லாமே பொண்டாட்டி நாய்ங்க. உங்க நினைப்புல எவ்வளவு தவிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆமா, நீங்க வேலைக்கு கரெக்டா சாப்பிடுறீங்களா? கரெக்டா தூங்குறீங்களா? ஆனா இங்க நான் வேலைக்கு கரெக்டா சாப்பிடுறது இல்லைங்க. ரொம்ப எலச்சி போயிட்டேன். ஆமாங்க, வாச கதவு வழியா போறது இல்லைங்க. இப்பெல்லாம் ஜன்னல் வழியா போய் ஜன்னல் வழியாவே வரேன். அந்த அளவுக்கு ரொம்ப எலச்சி போயிட்டேன். நைட் எல்லாம் உங்களை பார்க்காம எனக்கு சரியா தூக்கமே வர்றதில்ல. நல்ல ட்ரெஸ் கூட பண்றது இல்லைங்க. அந்த அளவுக்கு உங்க நினைப்புல பாடி போயிட்டேன். இங்க பாருங்க, இப்படி நீங்க வேலைன்னு ஓடிட்டு வேலைக்கு சாப்பிடாம எல்லாம் இருக்காதீங்க. அப்புறம் எனக்கு தான் பசிக்கும்.
உங்ககிட்ட வீட்டு செலவுக்கு காசு கேட்டிருந்தல்ல, அதை எப்போ அனுப்பி வைப்பீங்க? 1,00,000 ரூபாய் நீங்க நேத்தே அனுப்பிட்டீங்களா? சரி சரி, இந்த மாதிரி போன்ல வெட்டியா பேசிட்டு இருந்தா எப்படி? யார் ரீசார்ஜ் பண்ணுவா? பேலன்ஸ் எல்லாம் போயிடும். இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. அதுக்கப்புறம் போன்ல பேசிட்டு வேலையெல்லாம் விட்டுறாதீங்க. ஒழுங்கா வேலை செய்யுங்க. வேலை தான் முக்கியம். தூங்குறீங்களோ சாப்பிடுறீங்களோ வேலையை செய்யுங்க, கரெக்டா செய்யுங்க. வச்சிடுறேங்க, எனக்கு வேலை இருக்கு. காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல தலை காலு பொரியல தலை கீழா நடக்கிறேன். காசு என்னடி இன்னைக்கு இவ்ளோ ஹாப்பியா இருக்கா? முகத்துல எல்லா லைட்ஸும் ஆனா இருக்கு. கொலம்பஸ் விட்டு விட்டு துரத்திட்டியா? என் புருஷன் என் அக்கவுண்ட்ல 1,00,000 ரூபாய் போட்டிருக்காரு. உன் புருஷன் உன் அக்கவுண்ட்ல தான் போடுவாரு, பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி அக்கவுண்ட்ல போடுவாரு. ஏய், என் புருஷனை பத்தி உனக்கு தெரியாது. உலக மகா கஞ்சன். கரண்ட் பில்லுக்கு பயந்துகிட்டு சொம்பு இருக்குல்ல, அதுல சுடு தண்ணி ஊத்தி சட்டையை அயன் பண்ணி தான் போட்டுட்டு போவாரு. பைக் பார்க்கிங்க்கு 20 ரூபாய் குடுக்கறதுக்கு சினிமா தியேட்டருக்கு வீட்ல இருந்து நடந்தே போவாரு. இவ்ளோ ஏன், கல்யாணம் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் அவர் எனக்கு மிஸ்டு கால் தான் குடுக்கறாரு. நான் தான் கால் பண்ணி பேசுறேன். சரி, இப்படிப்பட்ட மனுஷன் எப்படி உன் அக்கவுண்ட்ல 1,00,000 ரூபாய் பணத்தை போட்டாரு? வெரி சிம்பிள் மேட்டர்டி. கொஞ்சமா பேசினாலும் கொஞ்சி பேசினா ஆம்பளைங்க பொம்பளைங்க கிட்ட சரண்டர். இது தெரியாம நிறைய பொண்டாட்டிங்க புருஷன் கிட்ட சண்டை போட்டுட்டு அவங்கள வைன் ஷாப்புக்கு அனுப்பிடுறாங்க. நிறுத்துறா. என்ன வழக்கமா உன்ன பார்த்துதான் ஊரே கை கொட்டி சிரிக்கும். இப்ப என்னவோ நீ தனியா கை கொட்டி சிரிச்சிட்டு வர, என்ன விஷயம்? நான் மட்டும் இல்ல, இனிமேல் இந்த வீட்ல இருக்க எல்லாருமே இதே மாதிரி சிரிச்சுட்டே இருக்க போறோம். ஏற்கனவே மடிப்பாக்க மாதவனோட குடும்பம் லூசு குடும்பம் உன்னாலதான் வெளியே பேசிட்டு இருக்காங்க. இதுல எதுக்கு இந்த விஷ பரீட்சை? ஹலோ, விஷ பரீட்சை இல்ல காலாண்டு பரீட்சை, இப்ப அத பத்தி எல்லாம் கவலை இல்ல. இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க எல்லாம் சந்தோஷத்துல அப்படியே மேலே கீழே எகிரி எகிரி குதிக்க போறீங்க. ஆனா மேலே எகிரும்போது பார்த்து உஷாரா எகிருங்க. சீலிங் ஃபேன்ல அப்படியே டமால் இடிச்சுக்க போறீங்க. ஓவரா பில்டப் பண்ணத விஷயத்தை முதல்ல என்னன்னு சொல்லு. நான் நம்ம வீட்டுக்கு தனலட்சுமியை கூட்டு வந்துட்டேன். ஹலோ, எதுக்கு அடிச்சீங்கப்பா? எவ்வளவு தைரியம் இருந்தா எதிர் வீட்டு தண்டல் தனலட்சுமியை செட்டப் பண்ணி கூட்டிட்டு வந்து ஏக்கிட்டே கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவேன். ஆல்ரெடி அவளுக்கு 3 கல்யாணம் ஆகி 4 புருஷன் இருக்கு. அது எப்படிங்க 3 கல்யாணம் ஆகி 4 புருஷன் இருப்பாங்க? 3 இப்படி கட்டினது, 1 இப்படி கட்டினது. ஐயோ, இந்த பார், 5ஆவதா நீ ஏதாவது நாமினேட் ஆயிருந்த மரியாதையும் எலிமினேட் ஆயிடு. மவனே இல்ல பொண்ணு தோசை கல்ல போட்டு ஆம்லெட் பண்ணிடுவேன். கேமால நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? இல்ல நின்னு சாப்பிடல. அடச்சி, விட்டா பணம் தெரிஞ்சு கூட சாப்பிடுங்க போல இருக்கு. மூஞ்சிங்கள பாரு. சாரி மேடம், ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஒன்னும் தனலட்சுமியை கூட்டு வரல, நான் கடவுள் தனலட்சுமியை கூட்டு வந்தேன்னு சொன்னேன். புரியலையே. நான் தான் சொல்றேன்ல, கடவுள் தனலட்சுமியை கூட்டு வந்திருக்கேன்னு. டேய், அது புரியுதுடா. விஷயம் என்ன சொல்ல வர அது புரியல. டைரக்டர் விக்ரமன் படத்துல ஒரே பாட்டுல பணக்காரங்க ஆவாங்கல்ல, அதே மாதிரி தான் நானும் ஒரே சாட்ல பணக்காரன் ஆயிட்டேன். என்னடா வளர்ற? சுத்தமா புரியல எங்களுக்கு. சொல்றேன். நம்ம புது செல்லுல நான் பிரவுசிங் பண்ணிட்டு இருக்கிறப்போ என்னோட மெயிலுக்கு ஒரு மெயில் வந்தது. ஓபன் பண்ணி பார்த்தா ஓ மகசியா. ஓ சாங்கா? ஹலோ, அது இல்ல. ஓ மகசியான்னு ஒரு ஆப்பிரிக்கன் கேர்ள். அவ ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா, நானும் திருப்பி ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். அவ எனக்கு ஹலோ அனுப்பிச்சா, நானும் ஒரு ஹலோ அனுப்பிச்சேன். Had you lunch அப்படின்னு கேட்டா, நானும் பதிலுக்கு அவள had you lunch அப்படின்னு கேட்டேன். ஓஹோ, இங்கிலீஷ் தெரியாததுனால அந்த பொண்ணு அனுப்புன எல்லாத்தையுமே காப்பி பண்ணி திருப்பி அனுப்பிச்சிருக்கல. ஹலோ, அனாவசியமா பேசாதீங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல வெளுத்து வாங்கிட்டேன். கொஞ்ச நேரம் சட்டிங்கள அந்த பொண்ணு என்கிட்ட என்ன வச்சு பிசினஸ் பண்றியான்னு கேட்டா, நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு போய் சிக்னலா பிச்சை
எடுக்கலாம். எடுங்க போங்க. ட்ரெஸ் எல்லாம் கூட கரெக்டா தானே இருக்கு. அங்கங்க கிஞ்சி இத பாருங்க. அதுங்க ரெண்டுத்துக்கும் குரங்கு ஒண்ணு கொடுத்து கூட கூட்டு போக சொல்லுங்க. ஆனா என்ன பாக்குற மக்கள் கன்ஃபியூஸ் ஆவாங்க. எது குரங்குன்னு எதுக்கு நிக்கிறீங்க? போங்க போங்க, குரங்கு பிடிச்சுன்னு போங்க. அதுக்குதான் நீ இருக்கே குரங்கு. வா வா வா, விட்டு எடுக்கலாம் வா. ஹலோ, கையெடுமா. யார பார்த்து குரங்குன்ற பிளடி நான்சென்ஸ். ஹே ஹே சிக்கு வாய் மூடுடா. உன்ன மாதிரி மாமா ஃபாரின் கண்ட்ரி எல்லாம் இந்த வீட்ல இருக்க கூடாது. முதல்ல வெளிய போடா. மரியாதையா வெளிய போடா அங்கிள். வெளிய போடா. ஹலோ, இருங்க. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, என்ன வச்சு பிசினஸ் பண்றியான்னு அந்த பொண்ணு கேட்டது நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான பிசினஸ் இல்ல. பின்ன புரிஞ்சுக்கோங்க. நாம இங்க இருந்து அந்த பொண்ணுக்கு 1 லட்சம் ரூபாய் அனுப்புனா அவ அங்க இருக்கிற 4-5 பிசினஸ்ல போட்டு ரொட்டேஷன் பண்ணி பல கோடிகளை சம்பாரிச்சு நமக்கு அப்படியே நிறைய அனுப்பி வைப்பா. ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட், பிக் இன்கம். ஹே கொலம்பஸ், இதெல்லாம் உண்மையா? ஹலோ, நான் சொல்றது உண்மை. அந்த ஆப்பிரிக்கன் கேர்ளோட சாட் பண்ணது உண்மைதான். வேணா என்னோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு தரேன், ஓபன் பண்ணி பாருங்க. அவ்வளவுதானே? ஏய், நான் உன்ன அத கேக்கல. அந்த பொண்ணு சொன்னாலே அந்த பிசினஸ் ஐடியா, அதெல்லாம் உண்மையானே கேட்டேன். மேடம், எனக்கு ஃபர்ஸ்ட் டவுட்டா தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளே நிறைய இடத்துல ஆட்டைய போட்டுருக்கோமே. ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஹேண்டில் பண்ண ஒரு 2 வார்த்தையில நான் அப்படியே ஆஃப் ஆயிட்டேன் மேடம். நீ ஆஃப் ஆற அளவுக்கு அவ 2 வரி சொன்னா அப்படி என்னடா சொன்னா? யானைக்கு பலம் தும்பிக்க, மனுஷனுக்கு பலம் நம்பிக்கை அப்படின்னு சொன்னா.